எல்லோருக்கும் வணக்கம். இப்ப புதுசா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க 3 சூப்பரான படங்கள தான் இந்த வீடியோல உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல டார்க் நன்ஸ் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரியன் மூவி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் டைப்ல மூவிய வந்து எடுத்திருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல மெயினான கேரக்டர் ஒரு நம்ம ஹீரோயின் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்னா இருப்பாங்க. இவங்க நிறைய இடத்துக்குலாம் போயிட்டு இந்த எக்ஸார்சிசம்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பண்றாங்க. அந்த மாதிரி எக்ஸார்சிசம் பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு கான்செப்டாவே பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு கொரியன் ஹாரர் மூவி. படத்துல மெயினா அந்த ஒரு டார்க் டோன ரொம்ப நல்லாவே பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் மூவிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க கொரியன் ரிலேட்டடான ஹாரர் மூவிஸ்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்த ட்ரை பண்ணுங்க. பார்க்கறதுக்கு டீசென்ட்டா நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு. ஸோ பார்க்கலன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல டெர்மினல் 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. மார்கரெட் ராபி தான் படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம பெரிய அசாசினா இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய அந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்னெல்லாம் இவங்க பண்றாங்க, இவங்க யார ரிவெஞ்ச் எடுக்க போறாங்க, அதுக்காக எந்த மாதிரியான முயற்சி எல்லாம் எடுத்தாங்க, அந்த ரிவெஞ்ச்ல இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. மெயினா இந்த படம் ஃபுல்லாவே ஒரு கிரைம் கேட்டகரியா தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு கிரைம் ரிலேட்டடான மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் படத்துல மார்கரெட் ராபி தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. மார்கரெட் ராபிக்காகவே இந்த படத்த நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தனியா மட்டும் இந்த படத்த பாருங்க. இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் கேட் பிளே ஆப்ல வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிராங்கன்ஸ்டைன் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா பிராங்கன்ஸ்டைன். இவர் வந்து ஒரு செம்ம பெரிய சயின்டிஸ்டா இருப்பாரு. இவரு ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாரு. இவர் கிரியேட் பண்ண அந்த மான்ஸ்டர்னாலேயே இவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் ஏன் வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம பிராங்கன்ஸ்டைன் என்னெல்லாம் பண்ணாரு, அதை தான் நீங்க அப்படியே இந்த மூவில பார்க்க போறீங்க. அதுதான் இந்த மூவியோட கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே பாருங்களேன். நல்ல ஒரு ஹாரர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியா சூப்பரா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். மூவி ஃபுல்லாவே அந்த ஒரு டார்க்கர் டோன ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் படம் ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா தாராளமா நம்பி பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படம் ஸ்லோவா தான் போகும். ஸ்லோவா போனாலும் ஒரு தரமான மூவிய இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. தாராளமா நீங்க இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். படம் செம்மையா இருக்கு. இந்த படம் Netflixல இப்ப தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு இப்ப ரீசெண்டா தான் வந்திருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா, கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 படங்களுமே இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்கள பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி டிஃபரெண்டான கேட்டகரிஸ்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஆன் டைமா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.